பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னிய எபிசோடை பொறுத்தளவு தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா சரவணக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது குறை இது குறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி மீனாவியை பற்றி வழக்க போல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கிற சரவணன், நீ சும்மா இருக்கிறதுனால தான் உனக்கு இப்படிலாம் பேச தோணுது, நீயும் பேசாமல் வேலைக்கு போ, நீ தான் அவ்வளவு படிச்சிருக்கல்ல அப்படின்னு சொன்னது தான் ராஜிக்கு சாரி தங்கமயிலுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. ஸோ டக்குன்னு அவங்க மட்டுக்கு இல்லை எனக்கு வீட்டு வேலை செய்கிறது தான் பிடிக்கும், நான்லாம் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் ஜாலியாக ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே நம்ம பாண்டியன் வழக்கம் போல் வராப்பில். ஸோ நம்ம மீனா அர்ஜெண்ட்டாக ஏதோ வேலைக்கு போகணும் மாட்டுக்கு, அவங்க ஆஃபீஸில் ஆடிட்டிங்காக இருக்காட்டுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து மீனா காலையிலேயே கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைமில் நம்ம கதிரும் ரொம்பவுமே டயர்டாக ஏந்திரிச்சு வராப்பில். ஸோ நம்ம கதிர் நைட்டு ஃபுல்லாக அதிகமாக வேலை பார்க்குறதுனால தான் இப்படி இருக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கிற நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு பேசாமல் அந்த சோறு கொடுக்குற வேலையை தூக்கி போட்டுட்டு வர சொல்லு, கடையிலேயே வந்து வேலை பார்க்க சொல்லு, இவனோட படிப்பு செலவுக்கு அந்த பிள்ளையோட படிப்பு செலவுக்கு எல்லா செலவுக்கும் நானே காசு கொடுக்குறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாப்புல. ஆனால் நம்ம கதிர் இருந்துக்கிட்டு இல்லை இந்த ஆளுக்கிட்டலாம் வந்து வேலை பார்க்க முடியாது, மான மரியாதையை விட்டுட்டு அப்படின்னு ரொம்பவுமே கோவமாக சொல்கிறாப்புல. இதை கேட்ட உடனே டக்குன்னு நம்ம பாண்டியனுக்கு கோவம் வந்து கதிரை போட்டு பொலன்னு பொழந்துடுறாப்புல. நம்ம ராஜியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகும்பொழுது நம்ம பழனி தான் பாண்டியன்கிட்ட கேள்வி கேட்குறாப்புல, நீங்கள் மட்டுக்கும் பொசுக்குன்னு அந்த பையனை மட்டும் பிடிச்சி அடிக்கிறீங்க, யார் மேலே இருக்கிற கோவத்தையும் அந்த பையன் மேலேயே காமிக்கிறீங்களே, முன்னனாச்சும் பரவாயில்ல, அவனுக்கு இப்போ கல்யாணம் வேறையே ஆகிடுச்சு, மற்ற 2 மருமகங்க வேறையாக இருக்காங்க, அவங்க முன்னாடியே இப்படி பண்ணினா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே போகிறாப்புல. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.